கர்நாடக மாநிலத்தின் சிக்மங்களூரில் 11 ஏக்கர் காஃபி தோட்டங்களின் அதிபரான M.R. ஜெய்சங்கரை தலைவராக கொண்டு பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது பிரிகேட் கட்டுமான நிறுவனம். பெங்களூருவில் ஏராளமான அடுக்குமாடி வீடுகளையும் வணிக வளாகங்களையும் கட்டி விற்பனை செய்துள்ளது. பல்லடுத்து கொண்ட 1250 சொகுசு வீடுகள் கட்டும் திட்டம் ஒன்றை கையில் எடுத்தனர். சென்னை சோழிங்கநல்லூர் விரும்பாக்கத்தில் பிரிகேட் மாடர்ன் ஹைட்ஸ் என்ற பெயரில் அந்த பல்லடுக்கு கட்டுமானத்தை செயல்படுத்த முடிவு செய்தனர். அவர்கள் அடுக்குமாடி கட்ட அனுமதி கோரிய இடம் பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதி என்பதால் இதற்கு அனுமதி அளிக்க கூடாது என பல தரப்பில் இருந்தும் எதிர்ப்பு கிளம்பியது. அதனை மீறி கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அப்போதைய திமுக அரசு ஈரம் நிறைந்த சதுப்பு நிலமான ராம்சார் பகுதியில் இந்த கட்டுமானத்திற்கு CMDA அனுமதி வழங்கியது. சுற்றுச்சூழல் அனுமதி பெற்றுவிட்டதாக கூறி பணிகளை தொடங்கியது பிரிகேட் நிறுவனம். இத்தனை எதிர்ப்புகளையும் மீறி ஆட்சியாளர்களின் துணை இருந்ததால் பிரிகேட் நிறுவனம் அங்கு கட்டுமான பணியை மேற்கொண்டு வருவதாக அறப்போர் இயக்கத்தினர் தொடர்ந்து குற்றம் சாட்டினர். இந்த கட்டுமானத்திற்கான அனுமதியை ரத்து செய்ய கோரி புதிய ஆட்சி அமைந்ததும் மீண்டும் மனு அளித்தனர். இந்த சட்டவிரோத கட்டுமானம் குறித்த தகவல் முதலமைச்சர் விஜயின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் பிரிகேட் மாடர்ன் ஹைட்ஸ் பல்லடுக்கு கட்டுமான திட்டத்திற்கு வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து செய்து சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை CMDAவும் தாங்கள் வழங்கிய அனுமதியை ரத்து செய்வதோடு இனி வரும் காலங்களிலும் சதுப்பு நில பகுதிகளில் எந்த ஒரு தனியார் நிறுவனமும் தங்கள் கட்டுமானங்களை தொடர அனுமதி அளிக்க கூடாது என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சொகுசு வீடுகள் கட்டுவதற்கு பட்ஜெட் 2000 கோடி ரூபாய் என்றால் அதனை சட்டவிரோதமாக அனுமதிக்க எத்தனை கோடிகளை கமிஷனாக பெற்றிருப்பார்கள் என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். எங்க அப்பா அழுகிறது கேக்குதா CM சார்? அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.